சென்னையில் முதல் முறையாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய அடிப்படை உயிர்காக்கும் பயிற்றுவிப்பாளர் பயிற்சி நடைபெற்றது. சென்னை மருத்துவக் கல்லூரியில் உள்ள செவிலியர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இப்பயிற்சியில் 80க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கு பெற்றனர். அவசர காலங்களில் உயிர்களை காப்பாற்றுவதற்காக அனைத்து மக்களும் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சியானது ஜூலை 30 மற்றும் 31 ஆகிய 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த பயிற்சி மிகவும் சிறந்த அடிப்படை உயிர்காக்கும் பயிற்றுவிப்பாளர்களைக் கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை மருத்துவக் கல்லூரியின் டீன் மருத்துவர் தேரணிராஜன் அவர்களின் முயற்சியினால் இந்த அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சியானது மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள், செவிலிய ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் போன்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு சிறந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு தேர்வின் அடிப்படையில் கேடயம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த அடிப்படை உயிர்காக்கும் பயிற்றுவிப்பாளர் பயிற்சி இந்தியன் ரிசஸ்டேஷன் கவுன்சில் பெடரேஷனால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த ரிசஸ்டேஷன் கவுன்சில் தலைவர் மருத்துவர் சக்கர் ராவ் மற்றும் இயக்குனர் மருத்துவர் ராஜேஷ் திவான் ஆகியோர் இணைந்து இந்த பயிற்சியினை முறையாக ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கினர். தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடைபெற்ற இந்த அடிப்படை உயிர்காக்கும் பயிற்றுவிப்பாளர் பயிற்சியின் மூலம் 80க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பயன்பெறும் வகையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய அரிய வாய்ப்பினால் பயிற்சி பெற்ற அனைவரும் சென்னை மருத்துவக் கல்லூரியின் இதர மருத்துவர்கள், செவிலியர்கள். Check their positions, right? So now, if you faculty say 3, 4, 5, 6, 7, 8, 28, 29, 30. 1001, 1002, 1003. Awareness and education on these amazing 3, 4, 5, 6, 7, 3, 4, 5, 6, 7, 8. All faculties have come for this training program. This is very useful training. They properly develop it. Because we will not have much of it. Or within the hospital to the either the emergency department or critical care department. So we will establish